தினைத்தனை உள்ளதுவோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தூம்பி. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெல்லாம் உள்நேக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தூம்பி. குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தூம்பி என்பது பாடல் வரிகளாகும். தற்பொழுது நாம் பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். உள்நகை என்று சொன்னால் உள்ளம் நெகிழும்படியாக என்று பொருளாகும். உள்நகை என்று சொன்னால் உள்ளம் நெகும்படியாக என்று பொருள். குனிப்பு என்றால் கூத்தாடுதல் என்று. குனிப்புடை என்று சொன்னால் கூத்தாடும் என்று பொருள். மிகவும் சிறியதாகிய மலர்களில் தேன் இருந்தும் தும்பி அரசே இனி மேலும் இதில் தேன் பருகாதே. அதாவது என்ன சொல்றார் பாருங்க. மிகவும் சிறியதாகிய மலர்களில் தேன் இருந்தும் தும்பி அரசே இனிமேலும் இதில் தேன் பருகாதே. நினைக்கும் நேரமெல்லாம் எப்போதுமே அனைத்து எலும்புகளுக்கும் ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஆனந்தத்தேனை இறைவன் சிவபெருமானின் மலர்பாதம் நாடி அங்குள்ள தேனின் சுவையை உணர்ந்து மகிழ்ந்து ரீங்காரம் செய்வாய் ஆக. அதாவது என்ன சொல்றது பாருங்க. அந்த கோத்தும்பிக்கிட்ட மாணிக்கவாசகர் சுவாமி எப்படி சொல்லும் விதமாக பாடல் அமைந்திருக்குது பாருங்க. மிக சிறியதாக மலர்களில் தேன் இருந்தும் தும்பி அரசே நீ மேலும் இதன் தேன் பருகாதே. சிறிய பூக்களில் இருக்கக்கூடிய தேனை நீ பருகாதே, இனிமேலும் நீ பருகாதே. நினைக்கும் நேரமெல்லாம், நினைக்கக்கூடிய நேரமெல்லாம் எப்பொழுதுமே அனைத்து எலும்புகளுக்குள்ளும் ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஆனந்த தேனை இறைவன் சிவபெருமானுடைய மலர்பாதம் நாடி. எப்படி ஒரு அருமையான விளக்கம் பாருங்கள். ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஆனந்த தேனை இறைவன் சிவபெருமானின் மலர்பாதம் நாடி அங்குள்ள தேன் சுவையை உணர்ந்து மகிழ்ந்து ரீங்காரம் நீ செய்வாயாக. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விளக்கமாக இருக்குது பாருங்க அது. அதாவது எப்பொழுதுமே அனைத்து எலும்புகளுக்குள்ளாகவும் ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஆனந்த தேனை, அது சாதாரண தேனாக அல்ல, ஆனந்த தேனை இறைவன் சிவபெருமானின் மலர்பாதம் நாடி அங்குள்ள தேன் சுவை உணர்ந்து மகிழ்ந்து ரீங்காரம் நீ செய்வாயாக என்னும் விதமாக பாடல் அமையப்பெற்று